அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட எமது ஜோதிடர் பவானி சங்கர் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினி உந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. ஆத்மாராமானந்த ரமணா ஆத்மாராமானந்த ரமணா அச்சுத கேசவ ஹரிநாராயணா ஆத்மாராமானந்த ரமணா பவபயஹரணா வந்தித சரண பவபயஹரணா வந்தித சரண ரகுகுல பூஷண ராஜீவலோசன ஆதிநாராயண ஆனந்த சயனா ஆதிநாராயண ஆனந்த சயனா சச்சிதானந்தா சத்யநாராயண ஆத்மாராமா ஆனந்த சயனா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக. குருவே வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரடியாக கண்டுகளிக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கும் நேயர் அனைவர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்முடைய ஜோதிட டிப்ஸை வழங்க கோயம்புத்தூரை சேர்ந்த அனந்த சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நமஸ்காரம் குருஜி. ஓம் ஸ்ரீ குருப்பே நமக. இது ஒரு திருமணத்தை பத்தி, நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்பதை நிர்ணயம் செய்வது எப்படிங்கிற ஒரு தலைப்புல சின்ன டிப்ஸ். 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு கேந்திரத்தில், அதாவது 1, 4, 7, 10 நின்றிருந்தால் திருமணம் நிச்சயம் நடைபெறும். இன்னொரு சொல்றேன், 7ஆம் பாவாதிபதி லக்னத்திற்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 நின்றிருந்தால் திருமணம் நிச்சயம் நடைபெறும். ஓகே குருஜி. நன்றி. மற்றும் ஒரு ஜோதிட டிப்ஸை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய மற்றும் திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சிகள் 4 ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், வீட்டின் வாஸ்து குறைபாடு நீங்க. ஈசானி மூலையில் ஒரு செம்பில் நீர் ஊற்றி அதன் மேல் ஒரு தேங்காய் வைத்து கலசமேற்றி வைக்க வீட்டின் வாஸ்து குறைபாடு நீங்கும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை, அதாவது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வரும் நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு குருமார்கள் நம்மிடையே வருகை புரிந்து அவர்கள் சாகித்யம் பெற்ற ஒரு ஜோதிட துறையில் நம்முடைய சிறப்புரையாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனர் MD கனகாம்பாள் அம்மையார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை பதிவிட இருக்கிறேன். அம்மையார் அவர்கள் தர்மலிங்கம் ஐயா மற்றும் சாவித்திரி அம்மையார் அவர்களுக்கு மகளாக பிறந்து MA சமூகவியல் மற்றும் MA ஜோதிடவியல் பட்டத்தை பெற்று பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் அதாவது 2 கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமூக சேவை அப்படிங்கிறது அமைப்பும் ஜோதிட சேவை அப்படிங்கிற அமைப்பு இரண்டுமே 2 கண்களாக பாவித்து அவர் தன்னுடைய பணியை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாது இவருடைய தலைமையில் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பும் மற்றும் சக்தி அறக்கட்டளை அவார்ட் இந்திய அந்த அமைப்பும் மற்றும் அவார்ட் இந்திய அறக்கட்டளை மற்றும் குளோபல் இன்டர்நேஷனல் NGOS ஃபெடரேஷன்
மற்றும் நேஷனல் அஸ்ட்ராலஜி அகாடமி மற்றும் NMS மேட்ரிமோனி, சிவசக்தி ஜோதிட நிலையம் மற்றும் FNI ஃபெடரேஷன், அடுத்து மேன் பவர் கன்சல்டன்சி போன்ற பல துறைகள் வந்து இவர் நிறுவி இதை வந்து தலைமையேற்று நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய வகையில் இவர் தன்னுடைய சமூக சேவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 30 ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையிலும் ஆகட்டும் சமூக சேவையிலும் தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டும் பாரம்பரியமாகவும் அதாவது கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இவர் தன்னுடைய சமூக சேவையை செய்து வந்து கொண்டிருக்கிறார். சமூக சேவை செய்வது மட்டுமல்லாது தமிழுடைய அரசாங்கத்தினால் வந்து சமூக சேவைக்கான சிறந்த அவார்டையும் வந்து பெற்று சிறப்பு பெற்றுள்ளார். அத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்கள் பாரம்பரியம், எண்ணியல், டேரட், பிரசன்னம், கைரேகை, வாஸ்து போன்ற பலதரப்பட்ட கலைகள் மூலமாக தன்னை நாடி வரக்கூடிய நேயர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் பயன்படும் விதமாக ஜோதிடத்தின் மூலம் வழிகாட்டி அவர்களுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை அவர்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய நிகழ்வுகள் அனைத்தும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் மூலமாகவும் பல்வேறு வளர்ந்து வரும் ஜோதிடர்களுக்கு இவர் வந்து அவர்களுக்கு உதவும் அதாவது இந்த உலகத்திற்கே அவர்களை வந்து வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் மூலமாக ஒவ்வொரு ஜோதிடர்களும் வரவேற்று இவர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். மற்றும் அவர்கள் வளர்வதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது மக்களுக்கு ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த ஒரு தளத்தை, அதாவது ஆஸ்ட்ரோ பக்தி சேனலை வந்து இவர் பயன்படுத்தி மக்களுக்கும் வந்து சேவை செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் உள்ள நிர்வாகிகள் மூலமாக பலதரப்பட்ட நிகழ்வுகளை வந்து இவர்கள் வந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி, ஜி டிவி, தமிழ் டிவி, புதுயுகம் டிவி, பிரைவேட் பக்தி, கலாட்டா சேனல், ஆஸ்ட்ரோ சேனல், இதோட பலதரப்பட்டங்களையும் தன்னுடைய காலை ஊன்றி வந்து அவங்களெல்லாம் வந்து சிறப்புரைகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ சாகித்யம் பெற்றவர், சிறப்பு பெற்றவர். இவர் ஜோதிட குருமார்கள் என்று சொல்ல போது பார்த்தோம்னா பலதரப்பட்ட குருமார்கள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க வகையாக சொல்லக்கூடியது வேங்கடசாமி KR சுப்பிரமணியம் ஐயா அவர்களும், ஓம் உலகநாதன் ஐயா அவர்களும், பிரசன்ன சக்கரவர்த்தி தனியன் ராஜசேகர் ஐயா அவர்களும், ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களும் போன்ற இன்னும் பல குருமார்களிடம் இவர் வந்து ஜோதிட கலை, பாரம்பரிய கலைகள் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து மேலே குறிப்பிட்ட அனைத்து பிரசன்ன முறைகள், தயாரிப்பு வகைகள் இதெல்லாம் கற்று இவர் வந்து சிறப்பு பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது கலைகளை கற்ற அவர்கள் ஜோதிட ரத்னா, ஜோதிட சிறுவன்மணி, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ராணி, ஜோதிட இளவரசி, ஜோதிட கலையரசி, ஜோதிட வித்தக, ஜோதிட கலைவாணி, ஜோதிட சிகரம், இனிமேல் பட்டம் ஏதாவது இருக்கான்னு தேடணும். அந்த அளவுக்கு ஜோதிட சாம்ராட் போன்ற பலதரப்பட்ட ஜோதிட பட்டங்களை வந்து அமைய பெற்றுள்ளார். அத்தகையவள் பல பட்டங்களை பெற்றெல்லாம் தன்னுடைய சமூக சேவைகளிலும் ஜோதிட சேவையிலும் சிறப்புரை ஆற்றுவதற்கு பட்டங்களையும் பெற்று தாங்க மறுத்துள்ளார். மற்றும் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமூக சேவை என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் மூலம் இரத்த தான முகாம் நடத்துறது, விழிப்புணர்வு முகாம் நடத்துறது, பள்ளி கல்லூரிகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்புரை ஆற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்புக்கு என்ன மாரி நடவடிக்கைகள் எடுப்பது, இந்த பெண் சிசு கொலை அதை எப்படி தடுப்பது, இந்த மாதிரி பலதரப்பட்ட எந்தெந்த வகையெல்லாம் பெண்களுக்கு சமூகத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து அந்தந்த பிரச்சனைகளை எல்லாம் தடுக்கும் விதமாக அந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடத்தில் முன்னின்று அந்த பிரச்சனைகளை தீர்த்து அதை வந்து ஒரு சுமூகப்படுத்தக்கூடிய ஒரு சமூக சேவையாகவும் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு மிக்க அம்மையார் தான் நம்முடைய அந்த தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பு நிறுவனமாக இருந்து நமக்கும் வழிகாட்டியாகவராகவும் இருந்து வருகிறார். இத்தகைய சிறப்புமிக்க அம்மையார் அவர்கள் தான் நம்முடைய என்று சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். இவர்களை அனைவரும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வருக வரவேற்று இன்றைய தலைப்பு என்று சொல்லக்கூடிய, அதாவது வெற்றியை குவிக்கும் எண்களின் ரகசியங்கள் என்ன என்ற தலைப்பில் வந்து தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அனைத்து சார்பாகவும் வரவேற்று அவர்களை வருக என வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேம் வாருங்கள், தங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவாய் நமக. சேவையே எனது கடமை, கடமையே எனது சேவை, இதுவே எனது தாரக மந்திரம். இன்று நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிகழ்வு மிக அழகாக, மிக சிறப்பான முறையில
தொடர்ந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய நாள் வரையிலுமே மிக சிறப்பான முறையில இது வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைமையேற்று மிக சிறப்பான முறையில வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது கரூர் மாவட்டத்தின் தலைவி மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நித்தமும் ஒரு செய்தியோடு தினமும் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு புதுமையான நிகழ்வை மிகவும் சிறப்பான முறையில் வழங்கி கொண்டிருக்கும் தண்டபாணி சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். இப்ப நிறைய பேர் நிறைய நாம ஜோதிடம் படிக்கிறோம். நாம எந்த இதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்போம். நம்ம டாக்டருக்கு MBBS படிச்சாலும் அதுல யாராவது ஒருத்தர் எந்த இதுலயாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. வாஸ்து, நியூமராலஜி அன்று பாரம்பரிய ஜோதிட அமைப்பு, நாடியில அல்லது பிரசன்ன அடிப்படையில பிரசனத்திலேயே பாத்தீங்கன்னா பல வகையான பிரசனங்கள் இருக்குது. அப்புறம் கைரேகை, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம எதுல நம்ம பிரசித்தி பெற்று இருக்கிறோம், நமக்குன்னு டேலண்ட் என்ன, நமக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்து அதுல நம்ம போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும். அதே போல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே திறமை வாய்ந்தவர்கள். யாரு எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நீங்க எல்லாருமே இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமது நிகழ்ச்சி நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி தொடர்ந்து மேடம் வழங்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகன வரவேற்று நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆதரவோடு தான் இந்த நிகழ்வும் நல்ல சிறப்பான முறையில போயிட்டு இருக்குது. நம்மளுடைய சேனலுக்கும் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதுல பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குற ஆதரவு தான் இன்னைக்கு பேராதரவா எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்கள். ஏன்னா எண்ணென்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவன் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். எண்கள் தான் வாழ்க்கையில கண்ணை திறக்கிற மாதிரி. ஒரு மனிதனுக்கு என்ன உடல் அங்கங்கள் எல்லாம் இருந்தாலும் கண் இல்லை அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை. அந்த எண்கள் தான் நமக்கு கண்களாக இருக்கக்கூடியது. அதனுடைய ஓசைகள் தான் நம்மளோட வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. ஏன் கோவில்களுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்றோம்? அந்த ஓசைகள் பிரபஞ்சத்தின் வழியாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு நமக்கு மீண்டும் நிறைய சக்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்குது. அதனாலதான் கோவிலுக்கு போயிட்டு நம்ம பேர்ல அர்ச்சனை பண்றது, சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்றது, இது எல்லாமே நம்ம அந்த இடத்துல செய்யறதுக்கு காரணம் நமக்கு நல்ல ஒரு இந்த ஓசைகள் அடிப்படையிலையும் சரி, எண்களுடைய ஓசைகள் அடிப்படையிலும் சரி, இதெல்லாம் நல்ல ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது. இப்ப எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு ஓசை. நான் ஏற்கனவே போன இதுல சொல்ற மாதிரி நம்ம தமிழ்ல நம்ம படிக்கும்போது அரை மாத்திரை, ஒரி மாத்திரை அப்படிங்கிற மாதிரியானதை நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ, எழுத்துக்குண்டான வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. அது எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகும். இப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல. ஒரே நட்சத்திரக்காரர்களும் ஒரே மாதிரியே இருக்கிறாங்களா? அந்த விருச்சிகத்திலையும் அனுஷம்னா அனுஷம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல. அவர்களுக்கு அமையக்கூடிய நட்பு ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. அமையக்கூடிய கணவர்களும் ஒரே மாதிரி குணாதிசயங்கள் பெற்றவர்களா இருக்கிறாங்களா? இல்ல. அந்த இடத்துல ஒவ்வொருனும் ஒவ்வொரு வித்தியாசத்தை படுத்துது. ஒவ்வொருத்தருக்கும் தனி டேலண்ட உருவாக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அதே பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொரு வார்டு கவுன்சிலரா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஹவுஸ் ஒய்ஃபாவோ அல்லது எதுவுமே செய்யாம அமைதியா வீட்டுல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நேம் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்குது. அந்த பிறந்த எண் 1ஆம் நம்பர்னா அதுல இருக்கக்கூடியவர்களும், அதே மாதிரி 19 அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ. இது மாதிரி நம்பர்ஸ்லயும் நமக்கு அந்த பிறந்தனுடைய ஆதிக்கத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்குது. இந்த இதுல இது மாதிரியானது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாம ஒரு நட்சத்திரம் அப்படின்னா கூட 4 பாதங்கள் இருக்குது. 4 பாதங்களையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் அந்த கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் நம்பர்ஸ் 1 2 3 4 இருக்குது பாருங்க, அதுவும் நம்பர்ஸ் தான். பிறந்த நேரம் என்னன்னா அதுவும் நம்பர்ஸ் தான். எத்தனை மணிக்கு வரேன்னு கேட்டாலும் அதுவும் நம்பர்ஸ் தான். இன்னைக்கு 7 மணிக்கு மீட்டிங்னாலும் அதுவும் நம்பர்ஸ் தான் இல்லைங்களா? நம்ம ஒவ்வொரு விஷயமும் பிறப்புல இருந்து நம்மளோட இறப்பு வரை எல்லாமே டைமிங்ல தான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் டைமிங் தான். அந்த காலகட்டங்கள் தான் நமக்கு என்ன பண்ணுது, ஒருத்தனை அரியணையில அமர வைக்கிறதும் இந்த டைமிங் தான், அரியணையில இருந்து இறங்க வைக்கிறதும் அந்த டைமிங் தான். அந்த டைமிங், அந்த எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது.
இப்ப எந்த எண்கள் யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? ஏற்கனவே லாஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தனவசியத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய எண்கள். வருமானம் வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த எண் வந்து எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த எண்கள் வந்து உபயோகப்படுத்தணும்? ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, மேடம் நீங்க அந்த வீடியோ பார்த்தேன், நானு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நான் அப்படி இருக்கிறப்ப நான் எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறவங்க ஒரு வகை. இன்னொன்னு, நான் இந்த டேட் ஆஃப் பர்த் இது இருக்குது, எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எப்படி நான் இந்த நம்பர் எடுத்துக்கலாமா, மொபைல் நம்பர் இது எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுங்க, எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம், பர்த் பிளேஸ் இதெல்லாமே அனுப்பிச்சிடணும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய நேம், எப்படி நீங்க இன்ஷியலோட எப்படி நீங்க எல்லா இடத்துக்கும் கொடுக்குறீங்களோ அந்த நேம், இதெல்லாம் அனுப்பி விட்டாதான் எந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்குது. ஏன்னா வெறும் நம்ம ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த தசா புத்தி இதுன்னு பலன்கள் மட்டும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய நேம் வந்து அதுக்கு சரியான முறையில அமைஞ்சிருக்கணும், இந்த இதனோடது இல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், அந்த நம்பர் ஒரு நம்பர் நம்ம வாங்கணும்னா ஒரு சில நேரத்துல நீங்க நிறைய பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க, இந்த நம்பர் மொபைல் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நல்ல யோகம் வந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறந்துச்சு, நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாருங்க, இந்த நம்பர் வாங்கினதுக்கு பிறகுதான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையே வந்துகிட்டு இருக்குது, கடன் அதிகமா நான் வாங்கிட்டேன், என்னால கடன் அடைக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த நம்பர் மாத்துறதுன்னு தெரியல, அப்படி அதனாலதான் பிரச்சனைங்கிறது அவங்களால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதாவது இருள்ல சூரியனை வந்து ராகு கவன மாதிரி இருள்ல இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா ஒரு வழிகாட்டி, ஒரு குருங்கிறவர் வந்து என்னது, ஒரு வழிகாட்டி ஆசான், கோடிக்கணக்குல நஷ்டம் ஆயிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நாம ஒரு சரியான ஒரு ஜோதிடரை அணுகி நான் எது மாதிரி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். இப்ப நானும் இன்னொருத்தரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆனா அவன் வந்து பார்த்தோம்னா டாப் ரேங்க்ல போறான், நல்ல ஒரு இதுல பொசிஷனுக்கு ஜாப்க்கு போறான், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான். ஆனா நான் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன காரணம்? ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப நாம என்ன பண்ணணும், அது சரியான பாதையில நம்மள வழிநடத்திக்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றிங்கிறது நம்ம அடைய முடியும். எப்பயுமே ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வெற்றியாளர்களோடு சேரும்போது வெற்றி பத்தி யோசிக்காதீங்கள வெற்றி அடைவாங்க. அடுத்தது வந்து நல்லா படிக்கிற பசங்களோட அதான் சொல்லுவாங்கல்ல, சேர்க்க உனக்கு அப்படி யாரோட சேர்றியோ அது மாதிரி தான் நீ இருப்ப, நீ யாருன்னு உன்னை நண்பனை பார்த்து நான் சொல்றேன், நீ எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது நண்பர்களுடைய சேர்க்கை. அப்படிங்கிறப்ப நம்ம வெற்றியாளர்கள் ஆகிறது எப்படி அப்படின்னா நம்மளுடைய தொடர் முயற்சி. அந்த தொடர் முயற்சிக்கு தேவை நல்ல சரியான ஒரு பாதை, நமக்கு நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது, இது எல்லாம் தான். அப்படிங்கிறப்ப இந்த இதுக்குண்டான ஒரு அமைப்பு நமக்கு எப்படி வரும்? அப்படி உடனே வந்துருமா நமக்கு? ஒரு திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா உடனே ஆயிடுவோம் முடியுமா? நம்ம வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி நம்ம இருந்துட முடியுமா? முடியாது. கடினமான உழைப்பு இருந்தும் நம்ம சரியான பாதையில நம்ம போயும் அதுக்குண்டான ஊதியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக நான் அதிர்ஷ்டம் மேடம் சொல்லிட்டாங்க 99 நம்பர் வந்து சூப்பர், 99 நம்பர் சூப்பர்னு சொல்லிட்டாங்க, அந்த நம்பர் இருந்தா லக்கின்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் வேலைக்கே போக மாட்டேன், படுத்துக்கிட்டு விட்டதை பார்த்துக்கிட்டு இருந்தா கோடி கோடியே கொட்டுமா? கொட்டாது. நம்மளோடது சரியான உழைப்பு இருக்கணும், சரியான திட்டமிடுதல் இருக்கணும், நம்மளுடைய கடமையை நம்ம சரியா செய்யும் போது நமக்கு வர வேண்டியது கண்டிப்பா வந்துடும். அதுக்கு இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணும், ஈர்த்து கொடுக்கும். ஈர்ப்பு விசை, ஒரு காந்தம் எப்படி வந்து அதனுடைய இரும்பு அது சம்பந்தப்பட்டதை ஈர்க்குதோ அதே போல இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள், நம்ம வசீகரமா இருக்கக்கூடிய எண்கள். ஒருத்தரை பார்த்த உடனேயுமே கையெடுத்து கும்பிடணும் போல சொன்னோம், ஒரு சிலர் பார்த்த உடனே சைட் அடிக்க தோணும், ஒரு சிலர் பார்த்த உடனே திட்ட தோணும், மூஞ்சப்பாரு அப்படின்னு தோணும், ஒரு சிலர் பார்த்தாவே கோபம் வரும், ஏன்டா இவரை பார்த்தோம் என்னன்னே தெரியல, பார்த்தவனே கோபமா வருது, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா அவங்களை பார்த்தவனே நமக்கு கோபம் வரும். இதெல்லாம் வந்து அது அவங்களுடைய நேம், அந்த அமைப்புகள்ல எண்கள்ல இருக்கக்கூடிய ஈர்ப்பு, நமக்கும் அவங்களுக்கு உண்டான ஈர்ப்பு நம்பர்ஸ் தான் இதுக்கு காரணமா இருக்கும். நம்மளோட நட்சத்திர அடிப்படை பிரகாரம் பாத்தீங்கன்னா அது வேதையா இருக்கும், இல்ல பணப்பிரச்சனையா இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பணத்தால அவருக்கு நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடியது, ஒரு வேதனை தரக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடியது. இது எல்லாமே எப்படி பண்ணதுன்னா இதன் மூலியமா தான் நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியதா இருக்குது. இதை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களா சார்ட் அவுட் பண்ண போறோம். நம்ம
இப்ப ஜாதக ரீதியா ஒருத்தருக்கு நல்ல யோகம் கிடைக்குது, நல்லா இருக்குதுங்க மேடம். ஆனா எனக்கு என்னன்னே தெரியல, பிசினஸ்ல லாஸ் கிடைக்குது, பிசினஸோடைய நேம் எப்படி இருக்குது, அதனுடைய ஆரம்பமும் முடிவும் என்ன நம்பர்ஸ்ல லெட்டர்ஸ்ல இருக்குது, இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த கூட்டு எண் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியதா இருக்குதா, ஹை டிகிரியில இருக்கக்கூடியது இருக்குதா, யோகியோடதா இருக்கிற மாதிரி இருக்குதா, இல்ல மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்புல இருக்கக்கூடிய எண்களா இங்க அமைஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போதுதான் அதை கண்டறிய முடியும். அப்பதான் வந்து இல்லப்பா நீ இந்த நம்பர்ல வச்சிருக்கிற, உனக்கு இதனால உனக்கு விரயங்கள் தான் ஆகும், பிரச்சனைகள்ல தான் இருக்குது, நீ வந்து கொஞ்சம் எல்லாம் மியூட் போட்டுக்கோங்க, நான் பேசுறது எனக்கு எக்கோ அடிக்குது. ராமராஜன் சார் நீங்க கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார். ஓகே. அது மாதிரி நம்மளுடைய பிசினஸ் நமக்கு தேவை என்னது, முதல்ல நமக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நேம் நமக்கு கரெக்டா இருக்கணும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் நமக்கு கரெக்டா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தொழில் செய்யக்கூடிய, நம்ம உத்தியோகம் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அங்க நம்ம எந்த இடத்துலயும் நம்ம எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்மள நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட், நம்மளுடைய திறமை வெளிப்படுற அளவுக்கு நம்மளை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போறது தான் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். அப்படின்னா நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமானது நல்ல பண வரவுகள். ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சிலர் பாருங்க சைடு ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 4 ஸ்டாஃபை போட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு இடத்துல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு யூனிட் வந்து அதே மாதிரியோ இல்ல வேற இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒய்ஃபையோ அவங்க பொண்ணையோ பையனையோ உட்கார வச்சுட்டு இவங்க ஃபுல்லா அதனுடைய கண்ட்ரோல் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இன்கம் பணத்தை ஈர்க்கக்கூடியது. இப்ப நீங்க பணத்தை வச்சிருந்தீங்கன்னா பீரோல வந்து ஒரு 500 ரூபாய் கட்டு நம்மளால வச்சிருக்க முடியாது, சான்ஸே இல்லை. ஓகேங்களா? 10 ரூபாய் கட்டு, 5 ரூபாய் கட்டு, 20 ரூபாய் கட்டு பேங்க்ல சொல்லி ஒரு கட்டு 100, ஒரு கட்டுனா 100 நோட்டு அதுல இருக்கும். அதை வாங்கி உங்களோட மர பீரோவா இருக்கணும், இரும்பு பீரோவா இருக்கக்கூடாது, மர பீரோவா இருக்கணும். அந்த மர பீரோவுல நீங்க வைங்க. அதுல வைக்கும் போதே ஒரு பச்சை கலர் துணியில, வெல்வெட்டு துணி அல்லது பட்டு துணி, அதுல இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஓகேங்களா, இதெல்லாம் அதுக்குள்ள போட்டு அதுக்குள்ள ஒரு 100 ரூபாய் காயினி வச்சு ஒரு நூல், பட்டு நூல் வச்சு ஒரு முடி போடுற மாதிரியானது இப்படி போட்டு முடிச்சிருங்க. அதை அதுக்குள்ள வச்சிருங்க. வச்சிட்டிங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமையானா அந்த கஜானா பாக்ஸா இருந்தாலும் சரி, உங்க பீரோவுடைய பாக்ஸா இருந்தாலும் சரி, அதுல ஒரு லெமனையும் மல்லிகைப்பூ, நல்லா வாசனையா இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, காக்கட்டாம்பூ வாங்கி வச்சிடாதீங்க, வாசனையா இருக்கிற பூவா பார்த்து வாங்கி வைங்க. மல்லிகைப்பூ மாதிரியே இருந்ததுக்கு மேடம், குண்டா இருந்தது அதனால முல்லைப்பூ அதை வாங்கி வச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? அதனால மல்லிகைப்பூ சாயங்காலம் நேரம் போனீங்கன்னா நல்லா மொக்கா இருக்கும். அதை நாளே சாயங்காலமே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லயோ அல்லது ஈர துணி போட்டு, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல ஒரு வெள்ளை துணி எடுத்து ஈர துணியாக்கி அப்படியே மடிச்சு சுத்தி அப்படியே நெருக்கமா வச்சு ஒரு இதுல வச்சிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும், அது இதாகாது, நல்லா இருக்கும். அந்த இதை வச்சுட்டு காலையில எந்திரிச்சு இந்த சுக்கிர ஓரையில அந்த பூஜைக்கு சாமிக்கு வந்து தூப தீபம் காமிச்சு அந்த கல்லாப்பெட்டிக்கு பிளஸ் வந்து இந்த மல்லிகைப்பூவும் அதுல உள்ள வச்சு வைங்க. பண ஈர்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி டெய்லியும் அந்த பாக்ஸ்க்குள்ள டெய்லி ஒரு ரூபாய், உங்களுடைய தொழில், நாம உத்தியோகம் போறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்து அந்த பாக்கெட் அந்த இதுல வந்து போடணும். ஓகேங்களா? சாமியை, உங்க குலதெய்வத்தை, உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுல நீங்க போடணும். போட்டு சாயங்காலம் முடிஞ்ச பிறகு அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து தனியா ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு வைக்கிறீங்க. மாசத்துல ஒரு நாள் 30 நாள் ஆன உடனேயும் அமாவாசையும் நீங்க கணக்கு வச்சுக்கலாம் அல்லது பௌர்ணமி நீங்க கணக்கு வச்சுக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒரு நாள் நீங்க எடுத்துக்கோங்க. நிறைஞ்ச பௌர்ணமி எடுத்தாலும் சரி, அமாவாசை எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ். அந்த நாள் அன்னைக்கு அந்த பாக்ஸ்குள்ள போட்டிருக்கிற பைசா நீங்க எடுத்து உங்களுடைய கோவிலுக்கு, குலதெய்வம் கோவில் அருகில் இருந்துச்சுன்னா பக்கத்துல போய் பண்ணுங்க. தூரமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமி நினைச்சு வேண்டிக்கிட்டு பக்கத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவில், அந்த கோவிலுக்கு போங்க. போயிட்டு மாலை, சாமிக்கு மாலை வாங்கி போடுங்க. ஓகேங்களா? மாலை மாதிரி மாலை ஒவ்வொன்று சாமிக்கு ஒவ்வொன்று செய்யறதுலையும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. மாலை வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு மாலை மரியாதை தேடி வரும்.
புடவு வாங்கி சாத்துறீங்க அல்லது துண்டு வாங்கி சாமிக்கு வஸ்திரம் சாத்துறீங்க அப்படின்னா மான மரியாதையை காப்பாற்றும். ஓகேங்களா? அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு போஜனத்துக்கு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் கொடுக்கும், கடன்கள் தீரும். 4 பேருடைய பசியை நீங்க ஆற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது மாதிரி ஒரு நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அந்த பைசாவில இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? இது நீங்க டெய்லி 10 ரூபாயோ உங்களால முடிஞ்ச என்ன அமௌண்ட் வருமானத்துல ஒரு பகுதியும் பண்ணுங்க. அது என்ன உங்க மனசுக்கு தோணும், இன்னைக்கு 20 ரூபா போடுன்னு தோணும், இன்னைக்கு 100 ரூபா போடுன்னு தோணும், உங்களுக்கே தோணும். அதை தூக்கி எடுத்து அந்த இது வந்து சாமிக்காக செலவு பண்ற மாதிரி செய்யுங்க. அப்புறம் எடுக்கும் போது சுத்தமா வலிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போக கூடாது. திரும்ப அதுல ஒரு 10 ரூபாய் போட்டுட்டு தான் திருப்பி அந்த பைசாவை நம்ம எடுக்கணும், விட்டுட்டு எடுக்கணும் இல்லைன்னா. ஓகேங்களா? இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு தனவசியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும், தெய்வ அனுகிரகங்களும் உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரியானது இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி எப்பயுமே உங்களுடைய பர்சல் அந்த கலாப்பெட்டியோடதுல வெள்ளிக்கிழமை களிப்பாக்கு, கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. வெட்டுப்பாக்கு இல்ல, கொட்டைப்பாக்கு. ஒரு பாக்க 2ஆ கட் பண்ண மாதிரி இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? வெட்டுப்பாக்குங்கிறது சின்ன சின்னதா நீட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். வெட்டுப்பாக்கு வேண்டாம், களிப்பாக்கு வச்சுக்கோங்க. ஒரு வெத்தலை, ஒரு களிப்பாக்கு, ₹1 காயின். இதை உங்களுடைய பர்ஸ்லயோ அல்லது உங்க கலாப்பெட்டியிலயோ வாரம் நீங்க அதுல போட்டுட்டு வாங்க. கண்டிப்பா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஓகேங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு பணம் ஃப்ளோயிங் கண்டிப்பா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே. இது அனுபவ ரீதியா நான் பண்ணவனே லட்சக்கணக்கில் நமக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது. ஏதோ ஒரு விதத்துல இது பண்ணி ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல்களையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதே இப்படி நம்ம பண ஈர்ப்பு அப்படிங்கறது நம்ம ஒரு வகையா நம்ம இதை செய்யறோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மள அதிர்ஷ்டமான எண்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த தன வருமானத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடிய எண்கள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நட்சத்திரங்களுடைய பேரை 27 நட்சத்திரங்கள் பேரை எழுதிக்கோங்க. என்ன நட்சத்திரத்துக்கு உண்டானதோ இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில டோட்டல் உங்களுடைய பெயர் எண் கூட்டி எண்ணா வந்ததுனாலோ அல்லது வியாபார ஸ்தலத்தினோட எண்ணா வந்ததுனாலோ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். இது நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது வருமானங்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர்ஸா இது உங்களுக்கு வரும். ஒரு சிலர் ரூபாய் நோட்டு வாங்குறப்ப 999999 4 நம்பர் இல்ல வெறும் லாஸ்ட் 99 வருது அப்படின்னா இது யாருக்கு அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது இருக்குது. அந்த நோட்டை மட்டும் எடுத்து தனியா நம்ம வச்சுக்கலாம். 42 வருது, ஓகே, இதை கூட்டி என் பார்த்தா 42 வருது, இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பர்ஸ்ல ஒரு பக்கம் வச்சோம்னா நமக்கு அந்த ஈர்ப்பு தன்மை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ஏடிஎம்மோடைய பின் நம்பர் அந்த இது போட்டோம்னா பண ஃப்ளோயிங்க நமக்கு அதிகரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியானது. இப்படி நம்மளுடைய நம்பர்ஸை வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியா கிரக நிலைகளுடைய அடிப்படையிலையும் பிளஸ் இந்த அதிர்ஷ்டம் என்னன்னு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சரியான எண்களா நம்ம அமைச்சுக்கலாம். அப்படி அமைச்சு நீங்க அதனோட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள்ல நீங்க அனுபவ ரீதியா அனுபவிப்பீங்க. ஏன்னா ஒரு நம்பர்ஸை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ஒரு கிளாஸ் போறேன்னா நியூமராலஜி கிளாஸ் போறேன், ஹீப்ரு கிளாஸ் போறேன், பிரமிட் கிளாஸ் போறேன் அப்படின்னா உடனே அந்த கிளாஸ் போன உடனே அப்படியே வந்து இன்னொரு மீட்டிங்ல போயிட்டு கற்க மாட்டேன். முதல்ல அதை எனக்கு யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது. அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி பார்ப்பேன், எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர்களுக்கு கொடுத்து பார்ப்பேன். இது மாதிரி இப்படி இது பண்ணேன், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வருவேன். பண்ணிட்டு வந்த போது இந்த இது வந்து இவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு ஜாதக ரீதியா இந்த கிரக நிலைகள் இப்ப இது மாதிரி இருக்கு, அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி வந்து இப்ப இந்த சூழ்நிலையில இருக்கிறனாலதான் இது வந்து இது மாதிரியானதை கொடுக்குது. ஓகே அப்படின்னா அந்த நம்பரை ஸ்டாப் பண்ணு, வேண்டாம் தூக்கி போடு, அடுத்து இதனோட நம்பர் ஆதிக்கத்துல இருக்கிறது இதை எடுத்துக்கலாம், இதனை இப்ப யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அதை யூஸ் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க நல்லா இருக்குது, இப்ப நிறைய ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, மனசு பீஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தேடுதல்கள் நம்ம இருப்போம். இப்ப வந்து எனக்கு நிம்மதி வேணுங்க மேடம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒண்ணு, இன்னொன்னு கஸ்டமர்ஸ் ஜனவசியத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டானது நம்பர்ஸ் இருக்குது, அடுத்தது வருமானங்கள்ல அதிகப்படுத்துறதுக்கு உண்டானது இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்
மேடம் திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இது மாதிரி நமக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், வெற்றி நிச்சயம் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளோட இந்த இதை சொல்லி முடிச்ச பிறகு நான் மொபைல் நம்பர் வந்து ஒரு 5 பேர் சொல்லுங்க. உங்களுடைய இது அந்த அந்த மொபைல் நம்பருக்கு உண்டான பலனை மட்டும் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு நீங்க எஸ் ஆர் நோ மட்டும் சொன்னீங்கன்னா போதும், மற்றபடி விளக்கம் வேண்டாம். தப்பா இருந்தா கூட இல்லைங்க மேடம் நீங்க சொல்லிடலாம். பலன் சொன்னது கரெக்ட் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடலாம். நான் அதை பத்தி எதுவுமே கோச்சுக்க போறது ஒண்ணு கிடையாது. என்னோட ரிசர்ச்சிங்காக தான் நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், வளரணும். அதுக்காக என்னை நானே மெருகேற்றிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஆய்வுகள் நான் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி நம்ம அடுத்தது உங்களுக்கு சரியான எண் எப்படி அமைக்கணுங்கிறத வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அந்த 5 பேருக்கும் ஃப்ரீயாவே எந்த நம்பர்ல வைக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இப்ப தன வருமானங்களை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது, தன வசியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி அப்படின்னு. அஸ்வினிக்கு பார்த்தோம்னா தன வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறது 42, 42. அடுத்தது 6ஆம் நம்பர், 6ஆம் நம்பரும் 42வது நம்பரும். ஒவ்வொரு நட்சத்திரக்குமே 2 நம்பர்ஸும் சொல்றேன். ஓகேங்களா? அது ஒரு சிலருக்கு ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் நல்லா ஆக்டிவேட் ஆகும், அதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்ப அது நான் என்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே சொல்றேன். இப்ப இந்த நம்பர்ஸ் நட்சத்திரத்துக்குள்ள உண்டான நம்பர்ஸ் மட்டும் நீங்க இப்ப நோட் பண்ணிக்கோங்க. பரணிக்கு வந்து 1073, கிருத்திகை 2099, ரோகிணி 3292, மிருகசீரிஷம் 2295, திருவாதிரை 1272, புனர்பூசம் 899, பூசம் 3251, ஆயில்யம் 4568, மகம் 4212, பூரம் 6488. டபுள் நம்பரை எழுதிக்கோங்க, 4 நம்பர் சேர்த்து எழுதிக்காதீங்க, டபுளா இருக்கிற மாதிரியானது. ஓகேங்களா? உத்திரம் 5679, அஸ்தம் 5474, சித்திரை 7932, சுவாதி 3951, விசாகம் 9722, அனுஷம் 6854, கேட்டை 8864, மூலம் 8742, பூராடம் 7372, உத்ராடம் 9245, திருவோணம் 9041, அவிட்டம் 8568, சதயம் 9388, பூரட்டாதி 8979, உத்திரட்டாதி 9592, ரேவதி 1632. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நம்பர்ஸ் வந்து வரக்கூடியதை நம்ம தொழில் Ma'am. வியாபார ஸ்தலத்துல மேம்
மேம் ஒரு டவுட், சதயம் விட்டுட்டேன் மேடம், நான் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? சதயம் 9388. தேங்க்யூ மேம். 9388. தேங்க்யூ மேம். இந்த நம்பர்ஸை வந்து நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல அல்லது பார்க்கக்கூடிய இடத்துல அடிக்கடி பார்க்குற மாதிரியானது நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி கூட நீங்க வச்சுக்கோங்க. டெய்லியும் உங்க நோட்ல வந்தவண்ணையும் அந்த நம்பர்ஸை முதல்ல கையில இந்த மணிக்கட்டுல இந்த இடத்துல எழுதிக்கோங்க. கிரீன் கலர்ல இந்த மணிக்கட்டுல இடது கையில இந்த இடத்துல எழுதுங்க. அடிக்கடி இப்படி பாக்குற மாதிரி டைம் பாக்குறப்ப வாட்ச் கட்டும் போது அந்த இடத்துலயே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆமா, எழுதி பாருங்க. உங்களுக்கு தனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுல உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வருமானங்களோ அல்லது ஒரு இது கிடைக்கிறதுண்டான ஒரு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் தொடர்ந்து. ஓகேங்களா? அதே மாதிரி பண சுழற்சிக்கு அப்படின்னா ரொட்டீனாய் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா 1122ங்கிற நம்பரும் 5701ங்கிற நம்பரும் பண சுழற்சியை ஏற்படுத்தும். நமக்கு நோட்ல வந்தவனே எழுதி வைக்கிறது 1122 அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ரோலிங் ஆகிறதுக்கு பணம் நமக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மனசுல நினைக்கிறப்ப இந்த நம்பர்ஸ் நினைக்கணும். அதே மாதிரி தடைகளை தகர்த்தெறிஞ்சு காரிய வெற்றி அடையணும் அப்படின்னா 980 980 இந்த நம்பரை வந்து தடைகளை தகர்த்தெறிஞ்சு காரிய வெற்றி ஆகணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்க நினைச்சுக்கணும், எழுதி வைக்கணும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தடைகள் பெரிய ஒரு இது இல்லாம நமக்கு சுமூகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம தடைகள் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர்ஸ் சொல்லிட்டோம். அதே மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய சிம்பிள்ஸ் ஆல்ரெடி நம்மளுடைய நட்சத்திர சிம்பிள்ஸ், எங்களுடைய நட்சத்திர சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப 27 நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுடைய இதுலயே பஞ்சாங்கத்திலேயே நம்ம பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். அதுல இந்த தனத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சில சிம்பிள்ஸ் அப்படின்னா அதுல அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் யார பார்க்கணும், அடிக்கடி எந்த இதை பார்க்கணும், எந்த சிம்பிள்ஸை நம்ம டிபியா வைக்கணும், வச்சோம்னா நமக்கு எப்படி பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து யானை அல்லது யானையோடைய முகம் அல்லது விநாயகருடைய படம் இத நீங்க டிபியாவோ நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரியாவோ நம்ம வச்சோம் அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கூட, அல்லது சின்னதா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோ நம்ம பாக்கெட்ல இருக்கிற மாதிரியானது நம்ம கலாப்பெட்டியில இருக்கிற மாதிரியானது வச்சுக்கோங்க. அது வந்து ஈர்க்கும், அதனோட ஈர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் இது யாரு? சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மயிலை பிடிச்செல்லாம் வளர்த்த முடியாது. வீட்டுல கவர்மெண்ட்ல இருந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்மள மயிலை பிடிக்கிறது மட்டும் இல்லாம மயிலோட சேர்ந்து யார் வளர்த்துறாங்களோ அவங்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் மயில் தோகையோட இருக்கக்கூடிய படம் மயிலுடைய படம். அடுத்தது மயிலுடைய தோகை இறக்கை, அது வாங்கி தவறுங்க நம்ம சாமி இந்த மேலங்க வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரியானது நம்ம இது பண்ணிக்கலாம். கலாப்பெட்டியிலையோ சாமிகிட்டே இது மாதிரியானது நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? மயில் தொகையை இறக்கை வந்து நம்ம இங்க வைக்கிற மாதிரியானது செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது யாரு? சூரியனுடைய நட்சத்திரம். இவரோட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய எந்த இதுல இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணோம்னா கிருஷ்ணருடைய படம், அதாவது புல்லாங்குழல் ஊதுற மாதிரியானது இருக்கும். அதாவது சாமியோடைய முகம் தெரியாது, உங்களுக்கு நிறைய தெரியும் பாருங்க சிம்பிள்ஸ். அதாவது சொல்லுவாங்க புல்லாங்குழல் ஊதுற மாதிரி வீட்டுல வச்சோம்னா ஊதிக்கிட்டு போயிடும், எல்லாத்தையும் காணாம பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதாவது சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் இதை வைக்கும் போது, அதாவது சாமியோட முகம் தெரியாம நம்மளுடைய இது மட்டும் அந்த புல்லாங்குழல் மட்டும் தெரியுற மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள்ஸ் பிளாக் கலர்ல இருக்கும், கோல்டு கலர்ல அந்த தலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், புல்லாங்குழல் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும். அதனுடைய இது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை டிபியாவோ அல்லது ஒரு பிக்சராவோ வாங்கி நம்ம இதுல வைக்கிற மாதிரியானது செஞ்சுக்கலாம். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியோடது என்னது? ரோகிணி அஸ்தம் திருவோணம் இது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன பண்ணணும்னா மான் தலை, கொம்போட இருக்கக்கூடிய மான் தலை. ஓகேங்களா? அதை வைக்கும் போது என்ன ஆகும்? எங்களுக்கு தனவரவுகள் வந்து நல்லா இருக்கக்கூடியது. மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் சிதம்பரம் நடராஜருடையது. ஓகேங்களா?
அந்த இதை வந்து அந்த ஸ்டில்ல வைக்கணும். ஓகேங்களா? திருவாதிரை, ராகுவடி திருவாதிரை, சுவாதி, சதயம், ராகுவடி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் ராமர் பட்டாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டில்ஸை வச்சாங்கன்னா தனவரவுகள் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து வேல், முருகனுடைய வேல், வேல் நொன்னையும் சூலத்தை வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? வேல், முருகனுடைய வேல். ஓகேங்களா? அல்லது அம்பு, சாய்பாபா, இது எல்லாம் தான் அவங்களுக்கு பாசிட்டிவா பண வரவை இருக்கக்கூடியது. இது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே ஒரு சில நேரத்துல நமக்கே தானா வந்து அமையும். அப்படி ஒரு சிலதெல்லாம் இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் நான் சொன்னதெல்லாம் பாருங்களேன், இயற்கையா நமக்கு என்னன்னு தெரியாது, அது தானே ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு வந்து சேரும். ஏன்னா இந்த சாய்பாபா சிலை எனக்கு ராமகிருஷ்ண ஐயா வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. நம்ம எனக்கு சாமியோட உத்தரவு என்னமோ தெரியல, உங்களுக்கு இதை கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய சிலை கொண்டு வந்து பளிங்குல அப்படியே பளிர்னு இருக்கிற மாதிரி அந்த இது கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம காருக்கும் பாத்தீங்கன்னா வேலு, முன்னாடி ஒன்னும் வேல் வைக்க சொல்லியிருந்தேன். உள்ளேயும் பாத்தீங்கன்னா காரோடைய இந்த இது முருகனுடைய வேல் வந்து ஸ்டில்ஸ் ஒன்னும் வச்சிருக்கணும். இது ஆனா அந்த நம்ம வண்டி வாங்கின பிரகாரம் பார்த்தோம்னா நல்ல ஒரு செல்வாக்கு, பொருளாதார மேன்மை, எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு ஹை இதுக்கு நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது மட்டும் கிடையாது, இது மாதிரியான ஒவ்வொரு சில விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணோம், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு. அடுத்தது பூசம், சனி பகவானுடைய நட்சத்திரம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வராகி, ஆதிசேஷன், இவர்களை வழிபாடுகள் பண்ணும் போதும், அடுத்தது அதனுடைய ஸ்டில்ஸ் சாமியை ஒரு பிக்சரா வச்சு நம்ம இது பண்ணும் போதும் நமக்கு வருமானங்கள் வந்து அதிகமா இருக்கும், பணத்தை இருக்கும். அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி, புதனுடைய நட்சத்திரம். இவர்கள் வந்து குதிரை, 7 குதிரை இருக்கக்கூடியது, ஹயங்கிரிவர், லக்ஷ்மி ஹயங்கிரிவர், இது மாதிரி ஹயங்கிரிவர் இருக்கக்கூடிய ஸ்டில்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது நம்ம தொழில் ஸ்தாபனத்திலேயோ இது மாதிரி அந்த ஸ்டில்ல வந்து உள் நோக்கி வர மாதிரி, வெளிப்பக்கம் ஓடுற மாதிரி வைக்கக்கூடாது, உள்ள வர மாதிரியானது வைக்கணும். ஓகேங்களா? அப்படி வச்சோம் அப்படின்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாரத்துல ஒரு நாள் அல்லது மாசத்துல ஒரு நாள்னு ஏதோ ஒரு அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நம்ம என்ன பண்ணுவோம்? மேடம் சொல்லுங்க. மேம், இந்த சித்திரை மிருகசிரீஷம் சித்திரை செவ்வாய் நட்சத்திரம் மேடம். ஆமா, சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் நடராஜர். ஓகே, தேங்க்யூ. ஆமா, ஓகே, சிதம்பரம் நடராஜர். ஆமா, தேங்க்யூ. அடுத்தது வந்து பார்த்தோம்னா தூப தீபம் போடுவோம் வீட்டுல. நம்ம அப்படி போடுறப்ப எந்தெந்த நமக்கு எல்லாமே தெரியும், எந்த ராகு நட்சத்திரம் சொல்லல மேடம், ராகு நட்சத்திரம் சொல்லல. திருவாதிரை, சுவாதி, சதயம், ராகுவுடைய நட்சத்திரம், ராமர் பட்டாபிஷேகம். ஓகேங்களா? சரி, இப்ப தீப தூபம் இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, நம்ம வியாபார ஸ்தலமாகட்டும், அடுத்தது நம்மளுடைய வீடாகட்டும், அல்லது தெய்வீகமான அந்த இடம் வந்து தெய்வீகமா மாறணும் அப்படின்னா நம்ம என்ன விதமானது பண்ணலாம், எந்த தேதியில பிறந்தவங்க என்ன விதமான தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்ப சூரியனுடைய ஆதிக்கமான 1, 10, 19, 28 இந்த தேதியில பிறந்தவர்கள் 1, 10, 19, 28 இது எல்லாம் 1ஆம் நம்பரை குறிக்கக்கூடிய எண்கள். இது 1ஆம் நம்பர் யாரோடையது? சூரியனுடையது. சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் தூப தீபம் சாம்பிராணி போடுறப்ப அதனோட நம்ம என்ன சேர்த்தி போடணும், ஏன்னா முன்னையெல்லாம் பார்த்தோம்னா கறி வச்சு சீமனை ஊத்தி பத்த வச்சு எரிய விட்டு கொஞ்ச நேரம் வெட்டி பண்ணுவோம். முன்னையெல்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விறவெடுப்புலதான் சமைப்போம், அதனால அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து தூப தீபம் எல்லாம் காமிப்போம். இப்ப கப் சாம்பிராணி வந்துருச்சு, அதனால நமக்கு அதிகமா அதுக்கு உண்டான வேலையே இல்லை, அப்படியே விளக்குல பத்த வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சிடறோம். அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க வாரத்துல ஒரு நாள், மத்த நாள் டெய்லியும் நீங்க கப் சாம்பிராணி வைங்க, தப்பு கிடையாது. இந்த ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணணும்னா, ஒன்னா நல்லா நெருப்பு நல்லா கப்புலயே பாத்தீங்கன்னா நல்ல நெருப்பு தணல் நல்லா எரிஞ்ச பிறகு அந்த சந்தனத்தை 1ஆம் தேதியில பிறந்திருக்கக்கூடியவர்கள்
சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் சந்தனத்தை வந்து தூளா இது பண்ணி அதை வந்து அதுக்குள்ள போடணும். போட்டு தூப தீபம் காமிக்கிற மாதிரியான செய்யுங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணும், வியாபார செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஓகேங்களா? 1ஆம் நம்பர்காரங்க சந்தனத்தை தூப தீபம் காட்டணும். அடுத்தது 2, 11, 20, 29 சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சாம்பிராணி போட்டாவே போதும். பெருசா எதுவும் அவங்க பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? வெறும் பால் சாம்பிராணின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை நம்ம செஞ்சோம்னாவே போதும். சந்திரனுடைய ஆதிக்கம் அவர்களுக்கு நிறைஞ்சு மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது 3, 12, 21, 30 இந்த தேதியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் யாருடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள்? குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு வந்து சந்தனம், மருதாணி, அந்த மருதாணியில விதை மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதை வந்து பொடி பண்ணிக்கணும். அடுத்து மருதாணி இலையையும் நல்லா காய வச்சு பொடியாக்கி எடுத்துக்கணும். அப்புறம் குங்குளியம், இது எல்லாத்தையும் சந்தனம், மருதாணி, குங்குளியம் இதை 3ஐயும் நல்லா நைஸா பவுடர் மாதிரி வேணது பண்ணிக்கிட்டோம்னா போதும். அதை எடுத்து நம்ம தூப தீபம் காமிக்கும் போது அதை கொஞ்சம் போடணும். போட்டோம்னா நல்லா பாருங்க, அதை தொடர்ந்து 48 வாரம் தொடர்ந்து போடுங்களேன். நீங்க அதனோட ரிசல்ட் இதே இதுல கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த மீட்டிங்ல வரும்போது அதனுடைய மாற்றம் 9 வாரம் கடந்த பிறகு அதனுடைய மாற்றத்தை நீங்க எனக்கு சொல்றீங்க. ஓகேங்களா? அடுத்தது ராகு, அதாவது 4, 13, 22, 31 இந்த ஆதிக்கத்துல யாருன்னா ராகுவோடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு வந்து மருதாணி, குங்குளியம். ஓகேங்களா? மருதாணி இதையும் எடுத்துக்கோங்க, பிளஸ் அந்த விதையும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது புதனுடைய ஆதிக்கமான 5, 14, 23 இந்த இதுல பிறந்திருக்கக்கூடியவர்கள் கற்பூர தீபார்த்தனை காமிச்சோம்னாவே போதும், அவ்வளவு ஒரு எஃபெக்ட். அதே மாதிரி இப்ப பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அதனை வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து பிளக்ல சொருவிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை போட்டோம் அப்படின்னாவே நல்லா மனமா கரையிற மாதிரி எல்லாம் வந்திருக்குது. அதை வாங்கி வச்சு அதை வந்து பண்ணலாம். புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறவர்கள் 5, 14, 23 இந்த தேதியில பிறந்திருக்கிறவர்கள் பச்சை கற்பூரத்தை நம்ம கலாப்பெட்டியில, நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னே ஏற்கனவே கலாப்பெட்டியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த இது டெய்லியும் அந்த வாரத்துல ஒரு நாள் அதை மாத்துங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரத்தை வந்து அந்த பிளக்ல சரிய வச்சு அதுல கரையிற மாதிரியானது இருக்குது, இப்ப வந்திருக்குது எல்லாமே. அந்த இது பண்ணுங்க, சூப்பரா அப்படியே ரூம் ஃபுல்லாவே மனமா இருக்கும். வாசனை அவ்வளவு உள்ள வரும்போதே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா கொடுக்கும். அது இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் ஆதிக்கமான 6, 15, 24 இந்த இதுல பிறந்திருக்கக்கூடியவர்கள் லவங்கத்தை நல்லா பொடி பண்ணிட்டு அதை வந்து தூப தீபம் காமிக்கும் போது அதை போட்டு விட்டு எல்லா இதுக்கும் நீங்க காமிக்கணும். அடுத்தது கேதுவோட ஆதிக்கமான 7, 16, 25 இந்த தேதியில பிறந்திருக்கக்கூடியவர்கள் செம்மரத்தினுடைய கட்டை இருக்குது இல்லைங்களா, அதை சின்னதா பொடிப்பொடியா இது பண்ணிவிட்டு அதை நம்ம இதை பண்ணி போடலாம். அடுத்தது சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் 8, 17, 26 இந்த ஆதிக்கத்துல பிறகு கருங்காலி கட்டை, அதை சின்னதா பவுடர் ஆக்கி அதை குங்குளிங்கிறேன் கருங்காலியோட இதை மட்டும் போட்டு தூப தீபம் காக்கணும். அடுத்தது செவ்வாயோடைய ஆதிக்கமான 9, 18, 27 இந்த இதுல பிறந்திருக்கக்கூடியவர்கள் குங்குளியத்தை போட்டு மட்டும் அதே மாதிரி தூப தீபம் காமிக்கணும். இப்படி காமிச்சாங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய செல்வத்தினால வரக்கூடிய தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருகி இவர்களுடைய வாழ்க்கையில என்ன ஆகும், மென்மேலும் வளர்ச்சி கொடுக்கிற மாதிரி அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். எதுங்க மேடம்? செவ்வாய்க்கு வந்து குங்குளியம், சனி பகவானுக்கு வந்து கருங்காலி. ஓகேங்களா? இது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுதான் இதனோடது. இப்ப ஒரு 5 பேர் மட்டும் எனக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து சொல்லுங்க. 90772366. இருங்க, மஞ்சுளா மேடம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மேடம். 91 50 50 77 77 23 23
66. 66. Ma'am, Ponnishwari. ம். 94. இருங்க மேடம். இப்போ ஒவ்வொருத்தருக்கா பலன் சொல்லணும்ல. நம்பர் வாங்கிட்டு மட்டும் விட்டுறக்கூடாதுல்ல. அப்புறம் நான் மறந்துடுவேன். அதனால அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பொன்னீஸ்வரி மேடம்க்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. மஞ்சுளா மேடம் அவர்களோடது வந்து 915011772366. இந்த நம்பர் மேடமோடைய நம்பர். ஓகேங்களா? இதனுடைய கூட்டு எண் பாத்தீங்கன்னா 46. ஓகேங்களா? 46ன்னு உடனேயும் ஆஹா சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு பிளஸ் வந்து சுக்கிரன் இணைவோட இருக்கக்கூடியது. இந்த இதுல என்ன இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. சூனியம் அடைஞ்ச மாதிரி திக்கட்ட காட்டுக்குள்ள நடுவுல நிக்கிற மாதிரி எங்க இருக்கிறோம், என்ன பண்றோம்னே தெரியாது. என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், என்னடா அது, நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிகழ்வை வந்து அவர்களுடைய வியூல நடத்தணும்னு நினைச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா முடிக்கிறப்ப அந்த வியூவே அது இருக்காது. எதுக்காக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நிகழ்வு அதுல இருக்காது. அப்புறம் எங்கடா எதை நோக்கியோ போனது வேற ரூட்டுக்கு போன மாதிரி. இப்ப இங்க இருந்து சென்னை போகணும்னு ரூட்டுக்கு போனவங்க திடீர்னு கன்னியாகுமரிக்கு போய் நின்றுட்டு என்னடா இங்க வந்துட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா வந்து இவங்க பார்த்தோம்னா நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம், எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க மாதிரி இவங்களுக்கு தெரியாத ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் மத்தவங்க நினைக்கணும். ஆனா என்னன்னா தனக்குள்ளேயே நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது எவ்வளவு வந்தாலும் பத்தாது இவங்களுக்கு. பணம் பேரு புகழ் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும், காணல் நீர் மாதிரி. ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அப்படிங்கிறப்ப எதுலையுமே நமக்கு என்னடா இது எவ்வளவு இது பண்ணாலுமே வரமாட்டேன். இப்போ ₹1 இன்னைக்கு வந்தது அப்படின்னா ₹100, ₹10 இருந்தா கூட சமாளிச்சுக்கலாம். ₹100 செலவு வரும். அப்படிங்கிறப்ப அதுவும் கடனை வாங்கிதான் அடுத்தவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது. இவங்களுக்காக செலவு இல்லை, இன்னொருத்தருக்காக செலவு பண்ணுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பணங்கிறது 5 பைசா கூட தங்காது. வந்ததுன்னா அடுத்து எந்த இடம் இருக்குதுன்னு தெரியாது, அந்த இடத்த நோக்கி ஓடியே போயிடுறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இந்த நம்பர்னால அவங்களுக்கு அது சிறப்பு கிடையாது. அது ஒரு பயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரியானது இருக்கும். எந்த விதத்திலையும் உபயோகம் இல்லை. இவங்க இந்த நம்பர்னால என்னன்னா இவங்க வச்சிருக்கிற நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இவங்களுக்கும் எங்களுடைய ஹஸ்பண்டு, இவங்க குழந்தைங்க, தொழில் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது இந்த நம்பர்ஸ்னால இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு உபயோகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியானதுதான் காமிக்குது. அடுத்தது தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழிலெல்லாம் நல்லா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஆனா சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு இதை பண்ணி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது. இந்த நம்பர்லயே ஒண்ணே ஒண்ணு நல்லா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்பர் தொழிலுக்குண்டான ஒரு நம்பர் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது சொத்து பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வில்லங்கள், சொத்து சேர்க்கலாம் அல்ல சொத்து சம்மந்தப்பட்டதோ அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கலாம், ₹100 எடுத்து வச்சா கூட அதுலயும் ஒரு வில்லங்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது தான், வச்சுக்க அப்படின்னு தொலைச்சுக்கிட்ட மாதிரி தான் ஆகுமே தவிர அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ வில்லங்கங்கள் பிரச்சனைகள்னு இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றது. அதே மாதிரி குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குழந்தைகள்னால ஒரு சில கவலைகள் இவங்க கிட்ட வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை வந்து இவங்களை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனா குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தினால குழந்தைகளுக்கு இவங்களுக்கும் ஒரு மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நம்பர். ஏன்னா இவங்க நம்பர்னால இது இப்படி எல்லாம் இருக்கும் இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கறத சொல்லலாம். மேடம், எஸ் ஆர் நோ மேடம்? அனைத்துமே கரெக்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இது வந்து என்னுடைய ஆசானுக்கு தான் நான் நன்றிகள் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு என்னை வந்து சொல்லி கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய குருஜி ராஜநிலை ராஜசேகர் சார் அவர்களுக்கும், ஓம் உலகநாதன் சார் அவர்களுக்கும், வெங்கடசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கள் கற்றுக் கொடுத்த வித்தை தான் இன்னைக்கு இறைய அருளால அதை வந்து மெருள வச்சு உங்களுக்கு வந்து பலனை சொல்ல வச்சிருக்குது. நம்பர் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்க மேடம். டேட்டா பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க, உங்களுக்கு அதை நான் மாத்தி கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க அடுத்த டெவலப்பிங்க்கு நல்ல சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்தது எங்களுக்கெல்லாம் கேட்க சொல்ல மாட்டீங்களா மேடம்? யாருங்க சார்? எங்களை மாதிரி கருப்பா இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன்.
சார் இது வேறயா? நான் தான் 5 பேருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்தது பொன்னீஸ்வரி மேடம் அடுத்தது புக் பண்ணிட்டாங்க. 9-4 மேம். அடுத்தது 9-4 இருங்க, உங்களுக்கு அடுத்தது முகேஷ் சருக்கு நெக்ஸ்ட் தேர்ட். ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்தது சொல்லுங்க. ஓ பாருங்க, அங்க போட்டிக்கு இருக்கிறேன். எனக்கு எனக்கு போட்டி ஓவர் மேடம். ஓகே, ஃபோர்த் முகேஷ் சார் ஃபோர்த். ஃபிஃப்த் யார் வரீங்க சொல்லி பேர் ரிசர்வ் பண்ணிடலாம். அப்புறமேட்டு திருப்பி தேன்மொழி தேன்மொழி மேம். தேன்மொழி கஜராஜா சார் ஃபிஃப்த். ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா? தேன்மொழி சரி மேம். தேன்மொழி. ஓகே மேம். சரி ஓகே. சரி, உங்களுக்காக சிக்ஸ்த் தேன்மொழி மேடம்காக ஒரு அதுதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்த இதுல பேசும்போது திருப்பி நான் அடுத்த இதுக்கு சொல்றேன். பொன்னீஸ்வரி மேடம் நீங்க சொல்லுங்க. 9-4 94 88 88 72 72 55 55 63. 63 Yes, ma'am. 9488 என்னங்க மேடம்? 9488 9488 72 55 63. Yes ma'am. ஓகே 72 ஓகே ஓகே. மேம் ஆமா, மறுபடியும் கேட்டுக்கோங்க. 94887255 சொன்னாங்க. ஆமா, மேம் இன்னொரு தடவை சொல்லுங்க. 725563. Yes ma'am. Correct. ஓகே ஓகே. இதனுடைய கூட்டு எண் வந்து 57. ஓகேங்களா? 57 அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பம் வந்து பயங்கரமா நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. ஏதோ ஒரு செய்யறதா இருந்தாலும் தாட்பூட் தஞ்சாவூர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு பண்ணுவாங்க. ஆனா கடைசிக்குல என்ன பண்ண முடியாது, புஷ்ஷுன்னு புஷ்வான மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாயிருவாங்க எந்த ஒரு விஷயம் எதுமா இருந்தாலும். அதே மாதிரி தேவையில்லாத வீண் விரயம், கடன் உபாதைகள் இந்த நம்பர்ஸ் வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கடன், தேவையில்லாம அடுத்தவங்க சொல்லுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கற மாதிரியானது இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு இடத்துலயும் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணு திங்கிங், இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய எண்ணங்கள் இன்னொரு இடத்துல இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய இது பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆனா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. எங்க பொன்னீஸ்வரி மேடம் காணோம் வீடியோ? லைன்ல இருக்கு மேடம். எப்படி மேடம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? ஐயோ, ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அடுத்தது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ma'am. உயிர் போய் உங்களுக்கு உயிர் வந்திருக்கும். நீங்க அது கண்டிப்பா மாதிரி ஒரு madam. கண்டத்தை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. Sure. ஓகேங்களா? அது மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா உங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் சொல்ல தேவையில்லை, அவர் நல்லா இருக்கிறாரு. உங்களோட இது பிரகாரம் அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு தான் அத்தனை பிரச்சனையும் தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருக்குது. ஏன் வருது, Yes. எதுக்கு வருதுன்னே தெரியல, அவ்வளவு வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா. அடுத்தது கண்டிப்பா. பாத்தீங்கன்னா தொழில்னு பாத்தீங்கன்னா தொழில்ல எல்லா விதமான கஷ்டங்களையும் எடுத்துக்கிறீங்க, ஒரு எஃபெக்ட் கொடுக்குறீங்க. 100க்கு 200% எஃபெக்ட் கொடுக்குறீங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து அப்படியே மியூட்டனா இப்படி வர மாதிரி இருக்குது, இப்படி போற மாதிரி இருக்குது. இதை நடத்தலாமா வேண்டாமான்னு ஒரு கன்க்ளூஷன் கூட நமக்கு கொடுக்க விட மாட்டேங்குது. அது மாதிரியானதுதான் உங்களுக்கு இருக்கு. அடுத்தது வரைக்கும் சொந்த பந்தமெல்லாம் சும்மாங்க, வேஸ்ட், எல்லா பேருக்கு தாங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இது காமிக்குது. ஓகேங்களா? கண்டிப்பா. அதே Yes மாதிரி ma'am. குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏதோ இருக்கிறாங்க, என்னால முடிஞ்சது பண்றேங்க, ஆனா என்னுடைய கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான், நான் யாரையும் பெருசா எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் உங்களோட நம்பர் சொல்லுது. ஆக மொத்தத்துல இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து உங்களது இறக்கத்தை தான் கொடுக்குதே தவிர ஏற்றத்தை கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்காருக்கு பரவாயில்லன்னு சொல்லுது, வேற ஒண்ணும் இல்லை. கரெக்டுங்களா? Thank you, ma'am. எங்க Correct. ஆளக்கான இருக்க- மூஞ்ச காமிங்க, இருக்கு- முகத்தை இருக்கு காமிச்சு madam. பேசுனீங்கன்னா Line தானே ல- உங்களோடது எனக்கு தெரியும். சரி மேம். சொல்லுங்க, கரெக்டுங்களா? ஒரு பெண்ணா மேடம்? மேடம் மேம் கரெக்டா சொன்னீங்க மேம். எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்தது மேம். ஓகே, மேடம் தேங்க்யூ ரெண்டு மேம், குழந்தையா? ஒரு ஆண் Thank குழந்தை you, ஒரு ma'am. பெண் குழந்தையா? சரி, சார் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து திருப்பி உங்களுக்கு டேட்டா பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுங்க. கரெக்டானதா சரி பார்த்து மேம். இது பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த நம்பர்ல மேடம் அனுப்பணும்? என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9092 9092 41 41 992. 992. Thank you ma'am. இதுதான். Thank you, ma'am. சரிங்களா? ஓகே Okay, thank you ma'am. Thank you. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சுமதி மேடம், நீங்க சொல்லுங்க. மேம் எனக்கு கூட்டுத்தொகை 50 வருது. இந்த இதெல்லாம் எனக்கு எல்லாம் வேண்டாம். சரி 8610 நம்பர் நீங்க 8610 சொல்லுங்க. சொல்லுங்க. 8610 8610 97
97 47 47 80. 80 டீடைல்ஸ் 86 86 10 97 47 80. ஓகேங்களா? ஓகே. 50. மேடம் 50 அதான் எல்லாருமே சொல்லுவோம் 50 சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இந்த 50ன்னு இருக்கிறப்ப உங்களுக்கு பணம் எல்லாம் ரோலிங்ல உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு போனா அது உங்க பணமா அடுத்தவங்க பணமாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ரோலிங்க்கு உங்களுக்கு பணம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன பயங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ளுணர்வுன்னு ஒண்ணு சொல்லுது பாத்தீங்களா? அது ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்திலையும் நீங்க போய் எல்லாருக்கும் நல்லது நினைச்சு நல்லது பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு அதனால ஒரு யூஸ்மே இருக்காது. எல்லாத்துக்கும் நீங்க நல்லது பண்ணுவீங்க, உங்களுக்கு எதுவும் பிடிக்காது. உங்க வீட்டுக்காருக்கு நல்லா இருக்குது, அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் ராஜா குட்டி, அவ்வளவுதான். உங்க நம்பர் வந்து அது மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி பிசினஸும் பாத்தீங்கன்னா நல்ல நிர்வாக ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. நல்லா அதை பண்ணுவீங்க, 4 பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை, அதனால ஃப்ளோயிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்குது. அதுலயும் ஒரு சில நேரத்துல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அதுல இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா மொத்தத்துல பார்த்தோம்னா அது ஃப்ளோயிங் நல்லா இருக்குதுங்கிறது ஒண்ணு எடுத்துக்கலாம். அடுத்தது சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துல ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா குழந்தைங்களோடதுக்கு வந்து அவங்களுக்கு சூப்பரா இருக்குது. குழந்தைங்கள் உங்க நம்பர்னால அவங்களோடதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அவங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்குது. வீட்டுக்காருக்கு நல்லா இருக்குது, குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்குது, தொழில்ல ஏற்ற இறக்க இருக்குது. ஆனா உங்களுக்கு நல்லா இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஒண்ணுதான். எப்படி இருக்குது சொல்லுங்க, கரெக்டுங்களா? நீங்க சொல்றதுல 100க்கு 80% ஓகே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு நம்பர் சொல்லிட்டுங்களா? அது வச்சுக்கலாமா இது வச்சுக்கலாமா? நோ, அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்தது யோகேஷ் சார், முருகேஷ் சார். முகேஷ் சார் சொல்லுங்க சார். 81900 81 900 900 23 23 139 139 8190 23139. ஓகேங்களா? ஆமா மேடம். ஓகே, உங்களுடைய கூட்டு எண் 36ங்க சார். இதனுடைய நம்பர் வந்து கூட்டு எண் பாத்தீங்கன்னா 36 வருது. ஓகேங்களா? எந்த ஒரு இதுலயுமே எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய பர்சன் நீங்க. யார் எது வந்தாலும் சரி வாடா பாத்துக்கலாம், ஒரு கை என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவீங்க. போல்டா இறங்கி செய்வீங்க, அது மாதிரியான ஒரு பர்சன் நீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நேர்மையா இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஏமாத்துறவன் மொளை மாதிரி முடிச்சேக்கி பிரச்சனை பண்றவன் இப்படி இருக்கிறவனுக்கு தான் நல்ல காலமே இருக்குது. நாம எந்த இதுலயுமே இது பண்ணவே முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே நொந்துக்குவீங்க ஒரு சில நேரத்துல. நம்ம கரெக்டா உண்மை 4 பேத்துக்கு நல்லது சொல்றோம், அதையும் வந்து கேட்க வீட்டுல இருக்கிறவங்களே இப்படி இருக்கிறாங்களே, நல்லது தானே சொல்றோம், அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? பொய் சொன்னா ஏத்துக்கிறேங்கிறாங்க, உண்மை சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களாங்க சார்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு பலனை தான் அது கொடுக்குது. அதே மாதிரி உங்களுடைய துணைக்கு நல்ல ஒரு இது, எந்த இடத்துலயுமே வந்து உங்க துணைக்கு நீங்க இது பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு ஆரம்பம் சாதாரணமா இருக்கும், முடிவு உங்களுக்கு நல்ல ஒரு இது நல்லா உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறது உருவாக்கி தரும். சரிங்களாங்க சார்? அதே மாதிரி தொழில்ல பார்த்தோம்னா நல்ல ஒரு சர்வ லாபங்கள் இருக்கும். ஆனா ஒரு சில நேரத்துல மனசு ஒடிஞ்சு போயிருவீங்க. நல்ல பாக்குறதுக்கு இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கண்ணே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி வெளியில பாக்குறதுக்கு ஹானஸ்டா தெரியும், உள்ள போய் அவர்கிட்ட நெருங்கி பழகிட்டீங்கன்னா தெரியும் அவர் மனசு எந்த அளவுக்கு குழந்தை மனசுங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு தொழில் ரீதியா ஒரு சில நேரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய தன்மை இப்படி இருக்குது, என்ன செய்யறது எது பண்றது இப்படி பண்ணலாம், ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்காம ஒரு சில நேரத்துல நீங்க வந்து ஒரு சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்ப என்ன பண்றது, அதுக்கு தான் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்தேன்.
ஓகே, அது மாதிரியானது இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து பச்சை நிறம் கொண்ட பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு தரக்கூடிய சொத்து அப்படின்னு பார்த்தா, சொத்து அவ்வளோக்கா உங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இல்லைங்க சார். இப்ப வீடு இருக்குதுன்னா வீட்டுல இருக்கிற நிம்மதியா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சுத்தி எல்லாம் இருக்கிறாங்க, எந்தனாலையும் எதுவுமே இல்ல. ஆனா குழந்தைங்க அப்படிங்கிறப்ப குழந்தைங்கனால ஒரு சில அதிர்ஷ்டங்கள், குழந்தைகளை நினைச்சு நம்ம ஒரு சந்தோஷங்களை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்மளோட இதை நம்ம செய்வோம் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய அமைப்பு. அது ஆக மொத்தத்துல இந்த நம்பர்னால குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது, ஓகேங்களா, உங்களுடைய மிஸ்ஸஸ்க்கு நல்லா இருக்குது. மத்தபடி உங்களுக்கோ உங்களுடைய பிசினஸ்க்கோ மற்ற வேற எந்த சொத்துக்கோ இது மாதிரி இருக்கிறதுக்கு எந்த இதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான நம்பரா அது இல்ல. உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கத்தையும் நிறைய விதமான மன குழப்பத்தையும் ஏமாற்றங்களையும் நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த எண் உங்களுக்கு கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சுடுங்க சார். உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுடைய நேமும் அதே மாதிரி போட்டு அனுப்பிச்சுடுங்க. நேம்க்கும் இதுக்கும் அப்பதான் செட்டா கரெக்டா எல்லா விதத்திலயுமே செட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நம்பர் மாத்தினால இப்ப குழந்தைகளுக்கு ஒய்ஃப்க்கு நல்லா நோ இருக்கு. நோ நோ, நான் என்ன சொல்றேன்னாங்க சார், யாருக்குமே நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்பர்ஸ் யாரும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க, அந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். ஒரு விஐபிக்கு நான் ஜாதகம் பார்த்தேன், அவர் வந்து கோவா, மலேசியா, சிங்கப்பூர் இது மாதிரி பிசினஸ் பீப்புள். அவரு இந்தியா வந்திருந்தப்ப இங்க வந்திருந்தப்ப மேடம் இது மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 6 நம்பர் வச்சிருந்தாங்க. 6 நம்பர்ல சொன்ன மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி பிசினஸ்ல மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, மத்த எல்லாத்துலயுமே ப்ராப்ளமா இருந்தது. அவர் வீட்லயே தங்குறதே கிடையாது, வீட்லயும் அவங்களுக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குழந்தைங்க எல்லாத்துலயுமே ப்ராப்ளம், பிசினஸ்லயும் ஒரு சில ப்ராப்ளத்தை ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நம்பர்ஸோடது இப்படின்னு சொன்ன உடனேயும் சரி எனக்கு மாத்தி கொடுங்க இது மாதிரி அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு சில நம்பர்ஸ் வந்து இந்த ஆதிக்கத்துல அவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுக்குறப்ப நான் சொன்னேன், சரி இந்த 6 நம்பரையும் மாத்தாதீங்க பிசினஸ்க்கு எல்லா இடத்துக்கும். ஏன்னா மலேசியாவுக்கு ஒரு நம்பரு, சிங்கப்பூருக்கு ஒரு நம்பர்னு வச்சிருக்கிறாரு. திடீர்னு நம்பர் மாத்தணும் அப்படின்னா அது என்ன ஆகும், அவருக்கு டோட்டலா பிசினஸ் லாஸ் ஆயிடும். அதுல வந்து பண்ண முடியாது. நீங்க அந்த நம்பர் வச்சுக்கோங்க. இப்ப ஆல்டர்னேட்டிவா 2 நம்பர் கொடுக்குறோம்ல, இது தனி மொபைல்ல வச்சுக்கோங்க. அதுல வரக்கூடிய கால்ஸ் வந்த பிறகு, மிஸ்ஸிங் கால் ஆன பிறகு இந்த நம்பர்ல இருந்து புது நம்பர்ல இருந்து எடுத்து நான் தான் பேசுறேன்பா, என்னுடைய புது நம்பர் இது, இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேங்களா, வாட்ஸ்அப் இதுல இருக்குது, ஏதோ ஒரு மெசேஜ்னா இது என் கையிலேயே நான் வச்சிருப்பேன், அது ஆபீஸ்ல வச்சிருப்பேன், ஏதோ ஒரு இதை சொல்லி இதுல இனிமேல் மெசேஜ் கன்வே பண்ணு. நமக்கு ரெகுலரா பேசுறவங்க தான் நமக்கு கால் பண்ணுவாங்க, அவங்களுக்காக அப்படி இந்த நம்பர் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப என்னுடைய கான்டாக்ட்ஸே பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 20,000 கான்டாக்ட்ஸ் இருக்குது என்னுடைய மொபைல்ல. அப்ப எங்க பாப்பா இப்ப பர்த்டேக்கு புது நம்பர் புது செல் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப சரி என்ன பண்றது, திருப்பி அத்தனை கான்டாக்ட்ஸ் ஏத்தி திருப்பி பண்ணணுமே அப்படின்ட்டு, இனிமேல் நமக்கு யார் கால் பண்றாங்களோ அவங்க நம்பர்ஸ் மட்டும் தான் இதுல ஏத்தணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே நம்பர் இது பண்ணிட்டேன். வேற 100 பேரோ 200 பேரோ தான் கான்டாக்ட் பண்ண போறாங்க நம்மள, எதுக்கு 15,000 தூக்கி போட்டுக்கிட்டு. அந்த மொபைல் அப்படியே அதுல இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல மட்டும் தான் பாத்துக்க போறோம், மெசேஜ் பண்ண போறோம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கறதையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் இப்ப நான் கொடுக்கக்கூடிய நம்பரை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏற்ற இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா நீங்க பயன்படுத்த வேண்டாம். நான் சொன்னதுக்காக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கணும், அல்லது ப்ராப்ளம் இல்லாம நியூட்டனா போகணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஓகேங்களா, அப்படிங்கிறப்ப இதை நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்காக ஒரு நம்பரை விட்டுட்டு உடனே இன்னொரு நம்பருக்கு மாறுங்க, அதை டோட்டலா குறைச்சு விட்டுருங்க அப்படின்னு கிடையாது. அப்புறம் ஒவ்வொன்னா பின் நம்பர் சேஞ்ச் பண்றது எல்லாம் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளுடைய லைஃப் கொஞ்சம் டெவலப் ஆகிறத நாமளே உணர முடியும். ஆமா கரெக்டே, இப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவாங்க சார்? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தது கஜராஜ் சார். கஜராஜா மேடம் 99. ஓகே, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். 99. ஓகே. 760 760 46 46 343 343. ஓகே. 99 760 46 343. ஓகே. ஓகே சார். 51 சூப்பரான நம்பர், அதுல எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்லா இருக்குது. திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில உண்டுங்க சார். ஓகேங்களா,
இதை அமைச்சு கொடுக்கிற அமைப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றதாகட்டும், நீங்க தான் அதனுடைய கிங். ஒரு மேனேஜரா இருந்தீங்கன்னா அந்த ஆபீஸ்க்கு நீங்க தான் கிங். நீங்க ஒரு ஆபீஸ் போட்டு ஒர்க் பண்றீங்களா, அந்த இடத்துல அந்த தொழிலுக்கு அடிச்சுக்கிறதுக்கு உங்களை விட்ட ஆள் கிடையாது. இல்ல ஒரு தொழில் நடத்துறீங்களா, அந்த இடத்துல உங்களை மாதிரியான ஒரு இது செய்யறதுக்கு இது பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சகல விதத்திலையும் யோகம். உங்களை எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் ஒரு மதிப்பு மரியாதை எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நல்ல கௌரவத்துக்குரிய தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கும். என்னன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு இது சூட்டபிள் இல்ல. தன் வாயாலேயே கெடுவாங்கிற மாதிரி எதையாவது ஒண்ணு பேசிட்டு எதையாவது ஒண்ணு வாங்கி கட்டிக்குவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிடும். இதனாலேயே உங்களுக்கு என்ன மென்டல் டென்ஷன் ஆகி போயிடும். என்னடா இது, நான் ஒண்ணு சொல்ல போவேன், இவ ஒண்ணு சொல்ல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு வந்துருவீங்க. அது மாதிரியானது இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தொழில்ல சர்வ லாபம் இருக்கும். ஆனா அது என்னன்னா மிச்ச மீதி அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இருக்காது. நியூட்டனா போற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்துல மட்டும்தான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்ன பாத்தீங்களா, திடீர்னு வரக்கூடிய பேமெண்டா தான் இருக்குமே தவிர நியூட்டனா ஒரு லாபம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா எந்த ஒரு இதா இருந்தாலும் காரியம் ஒரு ஒர்க் எடுத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி சக்சஸா முடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க சொத்துக்கள்லையும் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஒண்ணு இருக்கும். ஒண்ணு இழந்துதான் ஒண்ணு எடுப்பீங்களே தவிர அது நிலையானதா ஒரு உருவாக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்காது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்களையும் உருவாக்கி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு இந்த நம்பர் சிறப்பு கிடையாது. நீங்க ஒரு ஆங்கிள் ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னா அது வேற விதமா போய் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்குண்டான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். ஆக மொத்தத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு சரியில்லை, சொத்து இது மாதிரி இருக்கிறதுக்கும் பிரச்சனைகள், தொழில் சுமாரா ஓரளவுக்கு கொண்டு போகிற மாதிரியானது இருக்குது. உங்க மிஸ்ஸஸ்க்கு சரியில்லை, ஆனா உங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இதுல நல்லா இருக்கிறதுனாலதான் ஏதோ விதத்துல அப்படியே ரன்னிங் ஆகி ரோலிங் ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டானது கொடுக்குதுங்க சார். ஏன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்காது. திடீர் அதிர்ஷ்டம்னு என்னது அர்த்தம்? திடீர்னு எப்பயாவது திடீர்னு ஒரு இது லாட்டரியில என்னைக்காவது ஒரு நாள் எப்பயாவது உழுவுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை இது கொடுக்கும் அப்படிங்கிறது இதுங்க சார் பலம். கரெக்ட் தான் மேம். ஓகே, அப்புறம் நீங்க பார்த்தோம்னாங்க சார் கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய லைஃப்ல. அடுத்தது பணத்தினால ஒரு பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க சார். கரெக்ட். ஓகேங்க சார். இது திருப்பி நம்ம அடுத்தது வேற இதுல பாத்துக்கலாங்க சார். ஓகேங்களா, நீங்க அனுப்பிச்சுடுங்க, அந்த இது பண்ணிக்கலாம். ஓகே, யாரு இது அவ்வளவுதானா? அடுத்து இன்னொரு மேடம் யாரு? தேன்மொழி மேடம். சொல்லுங்க மேடம். 92 94 மேம். 94 87 83 58 30 மேம். 30 94 87 83 58 30 கரெக்டுங்களா? எஸ் மேம். மேடம் உங்க நம்பர் 55 மேடம். ஓகே மேம். ஓகேங்களா? நீங்க மத்தவங்களுக்கு நாணயமா நல்ல பிள்ளையா நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா மத்தவங்க யாரும் உங்ககிட்ட அது மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்தது நீங்க எல்லாரும் வேணும் அப்படின்னு இழுத்து பிடிச்சு பண்ணாலும் அவங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே இன்னைக்கு பணம் தான் முக்கியமா நினைக்கிறாங்க. அந்த பணத்தை நான் சம்பாரிச்சுக்கிட்டு உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. யாரையுமே நம்புறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு பணம் சார்ந்தது தொழில் சார்ந்ததுன்னு ஓட்டமாவே இருந்துகிட்டே இருக்குதே தவிர ஒரு நிலையான ஒரு இதுதான் அப்படிங்கிறதுக்கு உண்டானது செயல்படுத்த முடியல. ஓகேங்களா? உங்க வீட்டுக்காருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய யோகம்லாம் கிடையாது.
ஒரு சாதாரண ஒரு பலன் ஓரளவுக்கு சுமாரா அப்படியே போயிட்டு ஏதோ நியூட்டனா போய்கிட்டே இருக்குது லைஃப். அதனாலதான் கட்ட வண்டி ஏதோ ஓடிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரியானது இருக்குது. தொழில் பாத்தீங்கன்னா மத்தியமா தான் இருக்குது. பெருசா ஒண்ணு டாப்ல இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஆனா சொத்து அப்படிங்கிறது வந்து 0. எவ்வளவுதான் இருந்தாலுமே அதுல இல்லைங்கிற மாதிரியானதுதான். நான் இருக்குது ஆனா இல்ல அப்படிங்கறதான் சொல்ற மாதிரியானது இருக்குது. குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கும் பார்த்தோம்னா ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு இது குழந்தைங்களுக்கு நம்ம பண்றோம். ஆனா ஏதோ ஒண்ணு, ஆனா அதனால வருமானங்களோ குழந்தைங்கனால ஒரு இன்கம் லேர்ன் பண்ற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. அவங்களோட இது அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் செலவுகள் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இது காமிக்குது. ஆக மொத்தத்துல சுத்தி இருக்கிற எல்லா விரோதிகளா இருந்து நாம மட்டும் நல்லவில்லைங்க இருந்து என்ன பண்றது? அப்படிதான் காமிக்குது அந்த நம்பரு. ஓகேங்களா? ஒன்னும் உங்களுக்காவது நல்லா இருக்கணும். இப்ப கஜராஜ் சார் எடுத்தோம்னா எல்லா நம்பருமே லாக் அவுட் பண்ணாலும் அவரோட நம்பர் அங்க ஆக்டிவேட்ல இருந்ததுனாலதான் சமாளிச்சிட்டு இருந்தாரு. எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு அந்த இடத்துல இருந்தது. ஆனா உங்களுக்கு அது மாதிரி இல்ல. அப்படியே மனசு நொந்து போய் அப்படியே ரொம்பவும் ஒரு சில நேரத்துல ஏண்டாப்பா இருக்கிறோங்கிற மாதிரி கூட ஒரு சில ஸ்டேஜ்ல நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஓகேங்களா? உண்டு மேம். உண்டு. அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். எல்லா நிலைகளும் மாறும். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க. எந்த ஆதிக்கத்துல எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. கரெக்ட் மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. சரி, இவ்வளவு நேரம் உங்களுக்காக நம்ம இந்த நிகழ்வுகள் வந்து நம்ம நம்பர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். எல்லாருக்குமே சரியா இருந்தது. நீங்க சுமதி மேடம் 80% இருக்குதுன்னாங்க. எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இறைவனுக்கும் இந்த நேரத்துல அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அற்புதமான இந்த இதுல நம்ம கேள்வி பதில் அடுத்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நம்ம போய்க்கலாம். மிக சிறப்பான முறையில இந்த வாய்ப்பை கொடுத்த நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பிற்கும் மற்றும் இதை நடத்தி கொண்டே இருக்கும் மஞ்சுளா மேடம் அவர்களுக்கும் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நமது வந்து நேஷனல் அஸ்ட்ராலஜி அகாடமி மற்றும் NMS மேட்ரிமனி இந்த 2 நிகழ்வுகளும் நம்ம ஸ்டடி சென்டர் போட்டு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மேட்ரிமனியும் வந்து ஃப்ரீ டீலர்ஷிப்பா நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். யாராவது அதை பண்ணணும் அப்படின்னா இதுக்காக தனியா ஆபீஸ் போட்டு பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆன்லைன்லயே நீங்க வந்து வீட்டுல இருந்தபடியே வரக்கூடிய வரன்களுக்கு ஃப்ரீயாவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப ஃப்ரீ டீலர்ஷிப் தான். அதே மாதிரி அகாடமி எடுத்து நடத்துறதும் பாத்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ தான். சென்டர் நடத்துறதும் இது வந்து டிப்ளமோல இருந்து அடுத்தது PhD வரையிலுமே நம்மளோடதுல வந்து அகாடமி மூலியமா நம்ம அதை செயல்படுத்துறோம். நம்மளால ஒரு 4 பேருக்கு இந்த ஜோதிட கல்வி வந்து அறிமுகப்படுத்துறது மாதிரியானது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்யக்கூடியது. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கும் நமது தேசிய மகளிர்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த ஒரு இது இல்லாம அவங்கள எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து யூனிவர்சிட்டி சைட்லயும் சரி நம்மளுடைய அமைப்புலையும் சரி அது மாதிரியான ஒரு இதை நம்ம இது பண்ணி இருக்கிறது. அதனால யாருக்காவது அதுல சேரணும் எடுத்து நடத்தணும்னு விருப்பம் இருக்குதுன்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் நாங்க அதுல கொடுக்குறோம். கண்டிப்பா 4 பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தா 7 தலைக்கட்ட நல்லா இருக்குதுவாங்க. ஒரு வழிகாட்டுறோம். கண்டிப்பா நம்ம புண்ணியத்தை தான் நம்ம சேர்க்கிறோம். அது ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கல்விங்கிறது ஜோதிட கல்வி இறைவனுடைய ஆசிகள் மூலியமா அதையும் நம்ம கொடுக்குறோம். அதுவும் இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலியமா பண்றோம். நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். அதனால யாருக்கு வர விருப்பம் இருக்குதோ அவர்கள் விரைவில், ஏன்னா இந்த மாசத்தோட அந்த ப்ரீ கோட்டாங்கிறது முடியுது. அதுக்கப்புறம் சென்டர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி மேட்ரிமனி டீலர் எடுக்கிறதாலும் சரி டீலர்ஷிப் பேமெண்ட்ங்கிறது தனி டிஃப்ரெண்ட் ஆகும். அதுல பேமெண்ட் கட்டினாதான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். அதனால இந்த மாசத்துக்குள்ளேயே எல்லாருமே ஜாயின் பண்ணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். மிகவும் சிறப்பான வரை எண்ணெயில வந்து நுணுக்கங்களில வெளிப்படுத்துகிற நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க எந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜோதிட தென்றல் ஜனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மேடம், அதுக்கு முன்னாடி முகேஷ் சார் வந்து நீங்க ஜோதிட டிப்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன். அவர் ரெடி பண்ணிட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லிருங்க சார். மேடம் நானா சின்ன பையன் மேடம். இன்னும் 2 நாள் 3 நாள் டைம் கொடுங்க மேடம். வந்துறேன் மேடம். உங்களுக்கு ஈக்குவலா வந்துருவேன். ஓகேங்க சார். ஓகே, சரிங்க சார். ஓகே மேடம், சாரை மறந்துடாதீங்க. அவரை எப்பயுமே நம்மளோடதுல நினைவுகளை வச்சுக்கணும். சரிங்களா? அவருக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். அவரும் வளரணும். அவருக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. வணக்கம். அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியன் திருப்பூர் தாம் தண்டவாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 124வது நாள். அதாவது கூட்டுத்தொகை 7. 7 என்பது கேது என்பார் ஜோதிடம். எனவே ஜோதிடம் பற்றிய ஜூம் மீட்டிங் இன்று. மேலும் இன்று சித்திரை 21 கூட்டுத்தொகை 3 என்பது குரு.
இன்றைய குரு கடகாம்பாள் அம்மா தான். மேலும் குரு என்றால் தங்கம், எனவே தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய மஞ்சள் நிற புடவையுடன் அம்மா உள்ளார். மேலும் குரு என்றால் மஞ்சள், அம்மா பின்னாடி மஞ்சள் நிறத்தில் 3 மாலைகள் 3 சாமி போட்டோ உள்ளது. மேலும் 3 மோதிரம் போட்டு அம்மா வந்துள்ளார்கள். மேலும் 4/5/2026 கூட்டுத்தொகை 10. 10 என்பது சூரியன், அதாவது கூட்டுத்தொகை 1 சூரியன். சூரியன் என்றால் தலைவர், இக்கூட்டமைப்பு தலைவர் இவரே தான். மேலும் 10 என்பது சூரியன், சூரியன் என்றால் கண்ணாடி, ஸோ அம்மா கண்ணாடி அணிந்து வந்துள்ளார். மேலும் 10 என்பது கனகாம்பாள் எனும் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டது. அடுத்து இன்று திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்பது இன்று தற்பொழுது இப்பொழுது சந்திரன் வரை ஓடிக்கொண்டுள்ளது. சந்திரன், அதாவது திங்கள் என்றாலே சந்திரன், சந்திரன் என்றால் வெள்ளை, அம்மாவின் மனம் பால் போன்ற வெள்ளை. மேலும் சந்திரன் என்பது கடகம், எனவே அம்மா அவர்களும் இந்த ராசியை சார்ந்தவர். மேலும் இன்று 4ஆம் தேதி, அதாவது 4 என்பது ராகு. ராகு என்றாலே டிவி, எனவே அம்மா பல டிவி நிகழ்ச்சி பங்கேற்று உள்ளார்கள். மேலும் 4 என்பது, அதாவது 4 எடுத்துக்கொண்டது, எனவே இன்று 4 லேடிஸுக்கு மட்டும் 4 லேடிஸ் பலன் அறிந்தார்கள். மேலும் 4 எழுத்து என்பது பரிகம் நாமயோகம், சித்திரை மாதம், பராப வருடம், திருதியை திதி, இது எல்லாமே 4 எடுத்துக்கொண்டது. இன்று நட்சத்திரம் கேட்டை. கேட்டை என்பது 18, அதாவது 18வது நட்சத்திரம். மேலும் 18 கூட்டுத்தொகை 9, எனவே நவகிரகம் ஆசியுடன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. மேலும் கேட்டை என்பது புதன், புதன் என்றால் பச்சை, அடியேன் பச்சை நிறற்ற சஞ்சுள்ளேன். மேலும் அம்மா பச்சை கல் போட்ட மோதிரம் போட்டுள்ளார். இன்று நாமயோகம் பரிகம். பரிகம் இதனுடைய யோகி சனி, சனி என்றாலே தாமதம், எனவே இன்று வகுப்பு ஆரம்பமாக லேட் ஆகிவிட்டது. மேலும் இன்று புதன் பச்சை என்பதால் பச்சை கற்பூரம் மற்றும் பச்சை துணி பற்றி வகுப்பில் அம்மா பேசினார். மேலும் இன்று நாமயோகம் பரிகம், பரிகமுடைய அதிதேவதை சாஸ்தா, எனவே இன்று அம்மா அவர்கள் தர்மசாஸ்தா இல்ல திருவிழாவுக்கு சென்று வந்துள்ளார்கள். அவயோகி, அதாவது யோகி சனி, அவயோகி சந்திரன். சந்திரன் என்றால் மதி, மதி என்பதால் சுமதி அம்மா ஃபோன் நம்பர் ஆரம்பத்தில் சொல்லவில்லை. மேலும் இதில் நாமயோகத்தில் பிறந்தவருக்கு புனைப்பெயர் உண்டு, எனவே அம்மா அவர்களுக்கு ஆஸ்ட்ரோ அம்பாசடர் என புனைப்பெயர் உண்டு. மேலும் இதில் பிறந்தவருக்கு 2 தொழில் செய்வார், எனவே அம்மா அவர்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் என 2க்கும் மேற்பட்ட தொழில் செய்து கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று சந்திராசிரமம் பரணி. பரணி என்பது சுக்கிரன், சுக்கிரனுடைய சாரம், எனவே சுக்கிரன் என்றால் 6. கனகாம்பாள் என்பது தமிழ் எழுத்து 6 கொண்டது. இன்று 6 பேருக்கு இலவசமாக அம்மா எண்கணிதம் சொன்னார். மேலும் இன்று மொத்தமாக வருகை 24, அதுவும் கூட்டுத்தொகை 6. மேலும் 15,000 கூட்டுத்தொகை 6. அம்மாவுடைய கான்டாக்டில் 15,000 பேர் உள்ளது என அம்மா சொன்னார்கள். மேலும் இதில் பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாளர், திருதியை பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாளர்கள், எனவே இன்றைய வகுப்பு சிறப்பான பேச்சாளரின் வகுப்பு. மேலும் இன்று பத்திரிகரணம். இதில் பிறந்தவர் அதிக புத்திசாலி, அம்மாவின் புத்திசாலிக்கு நிகர் யாரும் இல்லை. மேலும் பத்திரை என்பது முருகனை சார்ந்தது, முருகன் போட்டோ அம்மா பின்னாடி உள்ளது. மேலும் சேவல் என்பது முருகனுடைய வாகனம், செவ்வாய் என்றால் சிவப்பு, எனவே அம்மா அவர்கள் சிவப்பு கயிறு மற்றும் சிவப்பு கண்ணாடி ஃப்ரேம் மற்றும் ப்ளூடூத் சிவப்பு நிறத்தில் உள்ளது. மேலும் அம்மா அவர்கள், அதாவது இன்று குருவும் செவ்வாயும் இணைந்து, அதாவது பத்திரை என்பது செவ்வாய், அதாவது சித்திரை 21 என்பது குரு, எனவே குருவும் செவ்வாய் இணைந்ததால் குழந்தை மற்றும் இரத்த தானம் இவற்றில் 2லுமே அம்மாவுக்கு தொடர்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்களும் அனைத்தும் ஆர்வலருக்கும் அனைத்தும் கூடான கொடி நன்றி. இன்றைய நாள் அமிர்த யோகம், எனவே வகுப்பு அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கொடி நன்றி. அவனர்களாலே அவள் தாழ் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.